அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நமது கவனத்தை தலை உச்சி குலுக்கி கொண்டு சென்று சிறிது நேரம் இந்த இசையை கேட்டு நாம் நம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்வோம். தியான நிலை என்பது நமது மனதுக்கு அப்பால் ஆத்ம நிலைக்கு நமது கவனத்தை எடுத்து செல்ல. அகங்காரம், மமகாரம் அவற்றால் வரும் எண்ணங்களின் தொந்தரவுகள் இல்லாது நமது கவனத்தை அதற்கு அப்பால் ஆத்மாவின் அமைதி நிலைக்கு எடுத்து செல்வோம். நமது கவனத்தை அந்த நிலையில் ஆத்மாவை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. எனவே அந்நிலைக்கு நமது கவனத்தை எடுத்து சென்று நமது கவனத்தை அங்கு ஒருமுகப்படுத்துவோம்.
voulez parler couramment français? Then pay close attention to what I'm about to say. I want to teach you 5 key principles that 99% of French courses இப்பொழுது நாம் கவனிப்போம். எமது கவனம் எமது தலை உச்சி குழி பிரம்மராந்திரத்தில் அமைதி அடைகின்றதா என்று கவனிப்போம். எமது வலது கையை அங்கு கொண்டு செல்வோம். எமது வலது உள்ளம் கையை அங்கு வைத்து நாம் ஸ்ரீ மாதச்சியிடம் கேட்போம். ஸ்ரீ மாதச்சி,
எனது பிரம்மராந்திரத்தை திறந்து வையுங்கள் தாயே. நமது வலது கை இருக்கும் உச்சிக்குழி பகுதி சூடாக இருக்கின்றதா குளிராக இருக்கின்றதா என்று கவனிப்போம். இப்பொழுது நமது கையை 2 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்வோம். தொடர்ந்து அந்த குளிர்ச்சியை நாம் உணர்கின்றோமா என்று பார்ப்போம். இந்த குளிர்ச்சி சுழுமுனை நாடி வழியாக கீழ் நோக்கி செல்கின்றதா என்று கவனிப்போம். இப்பொழுது எமது வலது கையை ஒரு 4-5 அங்குல உயரத்தில் வைத்து இந்த குளிர்மை எமது பிரம்மராந்திரம், இருதய பீடம், சஹஸ்ராரம் தளர்வடைந்து 1000 நரம்புகள் தளர்வடைந்து எமது சுழுமுனை நாடி தளர்வடைந்து கீழ் நோக்கி சக்கரங்களுக்கு செல்கின்றதா என்று கவனிப்போம். மெதுவாக கவனத்தை சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் வரை எடுத்து செல்வோம். மூலாதாரத்தில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். இந்நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, இரு கைகளையும் ஆகாச தத்துவத்தை நோக்கி நாம் வைப்போம். மெதுவாக அந்த குளிர்மையோடு கையை கீழே கொண்டு வந்து கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதைச்சி வணங்கி என்று நாம் மந்திரங்கள் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். மந்திரங்கள் என்றால் எமது ஆத்மாவை நாம் வெளிப்படுத்தும் முறை, வார்த்தைகள். எமது ஆத்மாவை நாம் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றோம்? எமது வார்த்தைகள் மூலமாக. அனைத்தும் எமது நடை, உடை, பாவனை, எமது வார்த்தைகள் மூலமாக நாம் எமது ஆத்மாவை வெளிப்படுத்துகின்றோம். நாம் வார்த்தை மூலமாக எமது ஆத்மாவை வெளிப்படுத்தும் போது அதன் சக்தியே மந்திரமாகும். எனவே நாம் ஆத்மாவை வெளிப்படுத்துவது எமது இதயபூர்வமாக வார்த்தைகள், எமது விசுதி மூலமாக வருகின்றது. இதயபூர்வமான வார்த்தைகள் இவை தெய்வீக அன்பு சக்தியை கொண்டவை. குளிர்ந்த நுண் அதிர்வுகளை
தரவல்லது. இந்த அதிர்வு தரும் நுண் அதிர்வுகள் கொண்ட எந்த எண்ணமும் ஒரு மந்திரமாகின்றது. எமது எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் ஆத்மாவை வெளிப்படுத்தும் போது அது நுண் அதிர்வுகளை வெளிப்படுத்துகின்றது. மந்திர சக்தியை, இந்த நுண் அதிர்வுகளே மந்திர சக்தியாகும். எனவே இன்று நாம் எமது சக்கரங்களில் தியானிப்போம். எமது ஆத்மாவின் வெளிப்பாடு, அதாவது இதயபூர்வமாக நாம் எமது சக்கரங்களில் பிரார்த்திப்போம். எமது இதயத்திலிருந்து வரும் வார்த்தைகள், ஆத்மாவிலிருந்து வரும் வார்த்தைகள் மந்திர சக்தி கொண்டவை, நுண் அதிர்வுகள் கொண்டவை. எமது சக்கரங்களை தூய்மைப்படுத்த வல்லை. எமது சக்கரங்கள், நாடிகள் அனைத்தையும். இப்பொழுது எமது முழு இடா நாடியையும், எமது இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். எமது இடா நாடி மூலாதார சக்கரத்தில் ஆரம்பித்து இடது பக்கமாக மேற்சென்று நெற்றியில் குறுக்கிட்டு வலது பக்க தலையில் எமது மமகாரம், அதாவது மன கட்டுப்பாடுகளாக முடிவடைகின்றது. கடந்த காலம் எமது மன கட்டுப்பாடுகள், கடந்த காலம் எமக்கு எண்ணங்களை தருகின்றது. நம்மை வழி நடத்த முயற்சி செய்கின்றது. இதில் நாம் பிரார்த்திப்போம். எமது வலது இருதயம் ஆத்மா இருக்கும் இடம், இடது இருதயம் ஆத்மாவின் இருப்பிடமாகும். அதுவே சத்தியம், சச்சித் ஆனந்த ரூபம். சத்தியம், உண்மை. நான் ஒரு தூய ஆத்மா. இந்த நிலை எமது குருவின் அருளால் எமக்கு கிடைத்தது. இதில் நான் சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் தூய ஆத்மாவின் மீது கவனத்தை செலுத்தும் அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கின்றேன். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் தூய ஆத்மாவின் மீது கவனத்தை செலுத்தும் அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கின்றேன். எனது முழு கவனமும் ஆத்மாவில் இருக்கும் போது நான் ஆத்மா ஆகின்றேன். நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மை நமக்கு தெரிகின்றது. இடது கையை நாம் அவதானிப்போம். வலது கை பூமி தாயை நோக்கி இருக்கட்டும். இப்பொழுது நமது முழு வலது நாடியையும் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். வலது கை மடியில், இடது கை ஆகாய தத்துவத்தை நோக்கி வைப்போம். வலது நாடி நமக்கு அறிவு ஊட்டும் சக்தியாகும். சத்தியம் எமது கவனத்தை அறிவூட்டுகின்றது.
தூய ஞானம் நாம் பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கமாகும். அது எமது இரண்டாவது உண்மை. பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கமாகவும் பரமாத்மாவின் ஒரு பகுதியாகும். ஸ்ரீமாதஜி, நீங்களே தூய பரமாத்மா. ஸ்ரீமாதஜி, நீங்களே தூய பரமாத்மா. நான் தங்களின் ஒரு அங்கமாவேன். இது எமது கவனத்தை அறிவூட்டும் மிகப்பெரிய ஞானமாகும், உண்மை தத்துவமாகும். எமது வலது கையை அவதானிப்போம். வலது நாடி எமது சுவாதிஸ்தான சக்கரத்தில் ஆரம்பித்து மேல் சென்று நெற்றியில் குறுக்கிட்டு இடது பக்கத்தில் எமது அகங்காரமாக முடிவடைகின்றது. இந்த உண்மை எமது கவனத்தை அறிவூட்டும் போது அகங்காரத்துக்கு அங்கு வேலை இல்லை. சுவாதிஸ்தான சக்கரம் எமது வலது நாடியை அறிவூட்டுகின்றது. இப்பொழுது எமது சிரசு முழுமையாக தளர்வடைந்து லேசாக வருவதை நாம் காணலாம். இப்பொழுது எமது கையை நாம் எமது இருதய மட்டத்தில் வைப்போம். இரு கைகளையும் இருதய மட்டத்தில் நன்றாக திறந்து வைத்து எமது கவனம் சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரத்தை நாம் கவனிப்போம். மூலாதாரத்தில் பிரார்த்திப்போம். தாயே, என்னை குழந்தை தன்மையுடன் வைத்திருங்கள். அந்த கள்ளம் கவடம் சூதுவாத அறியாத ஒளிவு மறைவில்லாத அந்த குழந்தை உள்ளம், நேர்மையான அறிவு நிறைந்த குழந்தை உள்ளம், அந்நிலையில் என்னை வைத்திருங்கள். எமது இடது மூலாதாரத்தை கவனிப்போம். அங்கு பிரார்த்திப்போம். அங்கு சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் இல்லாது இருக்கின்றேன். அந்த தூய்மை எனக்குள் ஒளியூட்டப்பட்டுள்ளது. உங்கள் அருளால் அந்த தூய்மை எனக்குள், எனது விழிப்புணர்வுக்குள் வந்து ஒளியூட்டப்பட்டிருக்கின்றது. நான் கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன். வலது மூலாதாரம், சிறிது வலது மூலாதாரத்தை கவனிப்போம். அங்கு நாம் வலது நாடி, வலது பக்கம் நாம் பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கமாகவும் பரமாத்மா நம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. தெய்வீக சக்தியில் நாம் முழு நம்பிக்கை நமக்கு வருகின்றது. இதில் நாம் சொல்வோம், தாயே, நீங்களே
எனக்குள் இருக்கும் தீய சக்திகள் மற்றும் வெளியில் இருந்து என்னை தாக்கும் தீய சக்திகளை அழித்து என்னை பாதுகாப்பவர். நாம் பரமாத்மாவின் ஒரு அங்கமாகிவிட்டால் அந்த முழுமையே நம்மை கவனித்து போகின்றது. எனவே நமக்குள் இருக்கும் தீய சக்திகள், வெளியிலிருந்து நம்மை தாக்கும் தீய சக்திகள் அனைத்திலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். இந்த ஆறுதலான நிலையில் நமது கவனத்தை சுவாதிஸ்தானத்துக்கு எடுத்து செல்வோம். நடு சுவாதிஸ்தானத்தில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும், தூய உண்மையான விருப்பம், எனது விருப்பம் நேர்மையானதாக இருக்கவும் மற்றும் ஆக்கப்பூர்வமான தூய ஞானத்தையும் எனக்கு தந்தருளுங்கள். அறிவு, தூய ஞானத்தை எனக்கு தந்தருளுங்கள். தெய்வீக ஞானத்தை, ஞானம் மட்டும் இல்ல தாயே, எனக்கு அந்த திவ்ய அனுபவங்களையும் தந்தருளுங்கள். அந்த ஞானத்தை நான் அனுபவ ரீதியாக கண்டறியும் அந்த அனுபவங்களை எனக்கு தந்தருளுங்கள். இப்பொழுது நமது வலது சுவாதிஸ்தானத்தில் இடது சுவாதிஸ்தானத்தில் கவனத்தை வைப்போம். இதில் நாம் கேட்போம், சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் கடவுளிடமிருந்து வரும் தூய அறிவாக இருக்கின்றேன். உங்கள் அருளால் எனக்கு அந்த அறிவு கிடைத்திருக்கின்றது. நான் அந்த அறிவாக இருக்கின்றேன். வலது சுவாதிஸ்தானம், அந்த அறிவால் நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற உண்மையை அறிந்து கொண்டேன். எனவே நான் ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் முழுமையே, பரபிரம்மே அனைத்தையும் செய்கின்றது. என்னையும் முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. நான் ஒன்றும் செய்வதில்லை. தொடர்ந்து நமது பிரம்மராந்திரம் இரு கைகளில் நாம் நுண்ணதிர்வுகளை அவதானிப்போம். இப்பொழுது நமது கவனத்தை நாபி சக்கரத்துக்கு எடுத்து செல்லுவோம். நடு நாபியில் பிரார்த்திப்போம். தாயே, என்னை உலக வாழ்வில் அமைதியும் திருப்தியும் அடைமாறு செய்யுங்கள். எனக்கு உலக வாழ்வை நிறைவான வாழ்க்கையாக தந்தருளுங்கள். இடது நாபி, உங்கள் அருளால் நான் மன அமைதியோடும் திருப்தியோடும் தாராள மனத்தோடும் இருக்கின்றேன். மாதாஜி, நீங்கள் எனது வாழ்வில் வந்த பின்பு நான் மன அமைதியோடும் மன திருப்தியோடும் தாராள மனத்தோடும் இருக்கின்றேன்.
வலது நாபி, நான் தெய்வீகத்தை உணர்ந்த பின் தெய்வீகமே எனது கண்ணியமாகின்றது. தாயே, நீங்களே எனது கண்ணியம் ஆவீர்கள். எனது அனைத்து பிரச்சனைகள், பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் போக்கி அவற்றை நீங்களே பார்த்து கொள்கின்றீர்கள். எனது நன்மையை முழுமையாக பாதுகாப்பது தாங்களே. எனது நன்மையை பாதுகாக்கின்றீர்கள். தெய்வீகமே எனது கண்ணியமாகும். அந்த தெய்வீகம் அனைத்தையும், எனது நன்மை அனைத்தையும் என்னை முழுவதுமாக பாதுகாக்கின்றது. இப்பொழுது நமது கவனம் பவசாகரம் தொடர்ந்து கவனம் இந்த தெய்வீக அன்பு சக்தி குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக பாய்கின்றது. அதில் நாம் தொடர்ந்து கவனத்தை வைத்து நமது பவசாகரத்தில் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு நானே குருவாக இருக்க செய்யும். என்னை நான் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். என்னை அறிந்து நான் என்னை தைரியத்தோடும் முழு அறிவோடும் என்னை வழிநடத்தும் திறனை எனக்கு தந்தருங்கள். நமது இடது பவசாகரத்தில் நாம் பிரார்த்திப்போம். மாதாஜி, உங்கள் அருளால் நானே எனக்கு குருவாக இருக்கின்றேன். எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்து ஆத்ம ஞானம் மிக எளிமையாக எனக்கு தந்து எனக்கு அறிவூட்டி, தன்னம்பிக்கை ஊட்டி, இறை நம்பிக்கை ஊட்டி, என்னை தைரியத்துடன் அறிவோடு என்னை எதிர்கொள்ளும் திறனை எனக்கு தந்து, அறிவை தந்து, எனக்கு நானே குருவாக இருக்கும் நிலையை தந்தருளினீர்கள் தாயே. உங்கள் அருளால் நானே எனக்கு குருவாக இருக்கின்றேன். நமது வலது பவசாகரத்தில் நாம் சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி, நீங்களே எனது ஒரே ஒரு குருவாவீர்கள். எனது ஆத்ம குரு தாங்களே. எப்பொழுதும் நீங்களே எனது குருவாக இருக்க நான் வேண்டுகின்றேன் தாயே. இனி வரும் அனைத்து ஜென்மங்களிலும் தாங்களே எனது குருவாக இருக்க நான் வேண்டுகின்றேன். எனது எல்லா நிலைகளிலும் என்னை வழிநடத்தும் அன்பு தாயாகவும் தெய்வீக குருவாகவும் இருக்கிறீர்கள் தாயே. இப்பொழுது நமது கவனத்தை இருதய சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். நமது நடு இருதயத்தில் பிரார்த்திப்போம்.
தொடர்ந்து சுழுமினை நாடி வழியாக இந்த தெய்வீக அன்பு குளிர்தனும் அதிர்வுகளாக எல்லா சக்கரங்களுக்கும் செல்வதை நாம் கவனிப்போம். இப்பொழுது இருதய சக்கரம், நடு இருதயம், எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி என்னை தன் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயமற்றும் இருக்க செய்யுங்கள். தன் நம்பிக்கை நம்பிக்கையோடு தைரியத்தோடு பயமற்றிருக்க எனக்கு அருள் புரியுங்கள். நமது இடது இருதயம் மாதச்சி உங்களருளால் நான் ஒரு தூய ஆத்மா. நான் எனது ஆத்மாவுக்கு எதிராக தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருந்தால் என்னை முழுமையாக மன்னித்து விடுங்கள். நான் உங்களின் அன்பை பிரதிபலிக்கும் ஒரு கருவியாக இருக்கின்றேன். உங்கள் அருளால் நான் உங்கள் அன்பை பிரதிபலிக்கும் ஒரு கருவியாக இருக்கின்றேன். மது வலது இருதயம் மாதச்சி நீங்களே எனக்குள் இருக்க பொறுப்புணர்வு ஆவீர்கள். எனக்கு ஒரு தந்தையின் அன்போடு எனது கடமை உணர்வுகளை உணர்த்துபவர் தாங்களே. நீங்களே எனது நன்னடத்தையின் எல்லையாகவும் தர்மத்தின் எல்லையாகவும் இருந்து என்னை ஒரு அன்புள்ள தந்தை போல் தந்தையின் பாதுகாப்பை எனக்கு தந்தருள்கின்றீர்கள். ஸ்ரீமாதஜி நீங்களே எனது நன்னடத்தையின் எல்லையாகவும் தர்மத்தின் எல்லையாகவும் இருந்து ஒரு அன்புள்ள தந்தையின் கவனிப்போடு என்னை கவனித்து வருகின்றீர்கள். என்னை பாதுகாத்து வருகின்றீர்கள். என்னை எனது கடமை உணர்வுகளை சரியாக செய்ய எனக்கு அருள் புரிகின்றீர்கள். இப்பொழுது நமது கவனத்தை விசுதி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். சஹஸ்ரார தலை உச்சியிலிருந்து விசுதி சக்கரம், தொண்டை பகுதி, மாதச்சி என்னை பரபிரம்மத்தின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். அந்த உண்மை தத்துவம் எனக்குள் உண்மையாக அருள் புரியுங்கள். நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன். என்னை முழுமையாக பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு முழுமையான எதிர்வினை புரியாத
பற்றற்ற சாட்சி பாவ நிலையை தந்தருளும். எமது 10 கைவிரல்களையும் ஆகாய தத்துவத்தை நோக்கி வைப்போம். எமது விசுதி சக்கரம் ஆகாய தத்துவமாகும். எமது இடது விசுதி சக்கரத்தில் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மாவாக இருப்பதால் எனக்குள் எந்த குற்ற உணர்வும் இல்லை. கடந்த காலம் முடிந்த ஒன்று. தங்கள் அருளால் நான் என்னை எதிர்கொள்ளும் ஞானத்தையும் அறிவையும் திறனையும் தைரியத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். எனவே என்னிடம் எந்த குற்ற உணர்வும் இல்லை. நான் எனது பிள்ளைகளை அறிந்து திருத்த எதுவானாலும் அதை திருத்திக் கொள்ள தயாராக இருக்கின்றேன் தாயே. தங்களுடைய அன்பு இந்த தைரியத்தை எனக்கு தருகின்றது. எமது வலது விசுதி எனது ஆத்ம முன்னேற்றத்தின் தூய எண்ணங்கள், எனது தூய செயல்கள் அனைத்தையும் நான் வெளிப்படுத்தும் இனிமையான வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் தாங்களே எனது விசுதி சக்கரத்தில் காரணமாக இருக்கின்றீர்கள். நான் எனது வார்த்தைகள் மூலமாகவும் எனது நடை உடை பாவனை செயல்கள் மூலமாக நான் தங்களை வெளிப்படுத்துகின்றேன். மற்றவர்கள் அதை காணும் திறனை எனக்கு தந்த அருளுங்கள். எனது விசுதி மூலமாக மற்றவர்கள் தங்களை உணரும் அந்த நல்லாசியை எனக்கு தந்த அருளுங்கள். இப்பொழுது நமது ஹம்ச சக்கரத்தில் தியானிப்போம். பகுத்தறிவு. ஸ்ரீ மாதாஜி, எனக்கு நல்லது கெட்டது அறியும் திறனை தந்தருளுங்கள். அதன் மூலம் நான் என்னை சீர்திருத்தம் செய்யவும் என்னை சரிப்படுத்திக் கொள்ளும் திறனையும் எனக்கு தந்தருளுங்கள். ஹம்ச சக்கரம், பகுத்தறிவு, பொது அறிவு, ஞானம். இதன் மூலம் நாம் நல்லது கெட்டதை அறிந்து கொள்கின்றோம். ஆத்மா
நமக்கு உள்ளுணர்வு மூலம் இதை உணர்த்துகின்றது. எண்ணங்கள் அல்ல, உள்ளுணர்வே நமக்கு நல்லது கெட்டதை உணர்த்துகின்றது. எண்ணங்கள் அகங்காரம் மற்றும் மமகாரத்தின் வேலை. இப்பொழுது நமது ஆகிய சக்கரத்துக்கு ஆகிய சக்கரம் ஊடாக நமது கவனம் தலை உச்சிக்குழியில் இருந்து கொண்டு ஆகிய சக்கரத்தை நாம் கவனிப்போம். தாயே, எனக்கு மன்னிக்கும் சுபாவத்தையும் தியாக மனப்பான்மையையும் தந்தருளுங்கள். நான் மன்னித்து அழிவுகரமானவை, வேண்டாதவை அனைத்தையும் தியாகம் செய்யும் மனப்பான்மையை எனக்கு தந்தருளுங்கள். நமது இடது ஆகிய சக்கரம் நமது பின்பக்க பிடரியாகும் மூலாதாரத்தோடு தொடர்புடையது. இதில் நாம் கேட்போம், தாயே, என்னை முழுமையாக மன்னித்தருளுங்கள். எனது ஆத்மாக்கு எதிராக நான் இழைத்த தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ, எனது கர்மாக்கள், எனது முன்னோர்களின் கர்மாக்கள், எனது நாட்டின் கர்மாக்கள், எனது பெற்றோரின் கர்மாக்கள், முற்பிறப்பில் நான் செய்த கர்மாக்கள், இந்த பிறப்பில் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைகள், ஆத்மாக்கு எதிரான தவறுகள், தூய்மையற்ற ஆசைகள், எண்ணங்கள், தூய்மை இல்லாத கவனம், தூய்மை இல்லாத அறிவு, பேராசை, பந்தம், பாசம், அதனால் ஆத்மாவை விட்டு விலகுதல், பொறாமை, கோபம், சினம், ஆணவம், அகங்காரம், இவை அனைத்தையும் மன்னித்தருளுங்கள். இந்த வேண்டாதவை அனைத்தையும் மன்னித்து அவற்றை என்னிடமிருந்து முழுமையாக எடுத்து விடுங்கள். இந்த கர்மாக்களால் நான் மற்றவர்களுக்கு செய்த துன்பங்கள், எனக்கு நானே இழைத்த துன்பங்கள் அனைத்திலிருந்தும் அனைவரையும் விடுவித்து விடுங்கள் தாயே. இந்த கர்ம சுழற்சியில் இருந்து எம்மை விடுவித்து விடுங்கள் தாயே. இப்பொழுது வலது ஆகிய சக்கரம் எமது முன் பக்க நெற்றி, நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். உங்கள் அருளால் என்னை எப்பொழுதும் உங்கள் கவனத்தில் வைத்திருங்கள் தாயே. எனது அன்றாட தேவைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் தாயே. என்னை தீய சக்திகளிலிருந்து பாதுகாத்து எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பு தாருங்கள் தாயே. என்னை இந்த உலக சலனங்களில் ஈடுபடாது என்னை தடுத்தருளுங்கள் தாயே. இப்பொழுது கவனத்தை சஹஸ்ராரத்துக்கு எடுத்து செல்லுவோம். சஹஸ்ராரம், இருதய பீடம், பிரம்மராந்திரம் மூலமாக எமது கவனம் 5 அங்குல உயரத்தில் தலைக்கு உச்சிக்கு மேல் வைத்து
சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது நமது சௌஷாராத்தின் உறுதிமொழியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, எனது ஆத்ம விழிப்புணர்வை நிலையாக நிலைநாட்டுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா.
பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கமாவேன் என்ற அந்த உணர்தலை என்னை நானே இந்த உணர்ந்த நிலையை எனக்குள் முழுமையாக நிலைநாட்டி தாருங்கள். என் சிரசில் முழுமையான அமைதியை தாருங்கள். எனது மனப்பூர்வமான சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனது அகங்காரம், மமகாரம் இரண்டையும் நான் தங்களிடம் ஒப்படைத்து எனது மூளையை தங்கள் ஞானத்தால் வழிநடத்துங்கள். நான் சரணாகதி. ஸ்ரீ மாதாஜி. என்னை இந்த யோக நிலையை தந்து என்னை ஒரு சாயோகியாக மாற்றியதற்கு எனக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகள் ஸ்ரீ மாதாஜி. தங்களை நான் எனது தாயாகவும் குருவாகவும் கிடைக்கப்பெற்றது எனது அதிர்ஷ்டமே. எமது இடது சகஸ்ராரத்தில் நாம் சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி, நான் எனது மமகாரம், எனது மனக்கட்டுப்பாடுகள், வைராக்கியங்களிலிருந்து நான் உங்கள் அருளால் பாதுகாக்கப்படுகின்றேன். எனது மமகாரம், எனது வைராக்கியங்கள், நானே எனக்கு ஏற்படுத்தி கொண்ட கட்டுப்பாடுகள், மனக்கட்டுப்பாடுகள், அவை அனைத்தும் ஆத்மாவுக்கு எதிராக இருப்பதை எனக்கு உணர்த்தி என்னை அதிலிருந்து பாதுகாக்கின்றீர்கள். அதோடு எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் சவால்களை வெற்றி கொள்ளும் திறனை எனக்கு தந்தருளுகிறீர்கள். தங்கள் அருளால் நான் அவற்றை வெற்றி கொள்வேன். எமது வலது சகஸ்ராரத்தில் நாம் சொல்லுவோம், நீங்களே எனது முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் நீக்கி எனக்கு வெற்றி அளிக்கின்றீர்கள். என்னை முழுமையாக கவனித்துக் கொள்பவர் தாங்களே. எனக்கு வரும் சவால்கள் அனைத்தையும் நீக்கி அருள் புரிபவர் தாங்களே. இந்நிலையில் நாம் முழுமையான தியான நிலைக்கு செல்லுவோம். கவனத்தை 5 அங்குல உயரத்தில் வைத்து அங்கிருந்து கொண்டு எமது பிரம்மராந்திரம், எமது இருதய பீடம், சஹஸ்ராரம், 1000 நரம்புகள் தளர்வடைந்து எமது சிரசு முழுவதும் முழுமையான தளர்வு, ஒரு அமைதியை நாம் உணர்வோம். இந்த தெய்வீக அன்பு குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக எமது நாடிகள், நரம்புகள், எமது சக்கரங்கள், எமது ஜீவனில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும் நாம் நிரப்ப எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். இந்த தியான நிலையை நாம்
இந்த தியான நிலையில் உறுதியாக இருந்து கொண்டு இந்த நிலையை இழக்காது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை இன்று கேட்போம். I would like to tell you about the great word called Om, what it is, what it represents, and how it came into being. In the beginning, I have to tell you that whatever I am telling you is a hypothesis for you. You should not accept me as the last one, but as a scientific mind. Look at everything with open-mindedness. You should keep yourself open, see for yourself what I am telling you, and then later on, if it can be proved, then you have to accept it as a law or the divine law. Om is a word people don't understand because it is at the very beginning of this creation that the energy of God, energy of His love, separated from His identity. He pushed her, call it as lasya. He pushed her to create. And he became the spectator and she had to create. At that time when she was pushed, we don't have here something to show you how it worked. But when he tried to push her, her movements went into a kind of a word which is written as like this, three, a, u and ma. So there are three words in it. At the time of that pushing, when the separation took place, there was a sound. This is the first sound, and that sound is called as Om. So many people call it as Logos, but to understand it, you have to go deeper into it and what it was. So her power got divided into three, a, u and ma. And that's how she became Om. So Om is the sound
which is emitted when she creates, which acts as the basis of the essence of her love. Then how she started creating is a very long story which I won't be able to tell you today. But this Om is the one that she first used to create the innocence on this earth. So this Om was the innocence with which she filled the whole universe. So Om is nothing but is the innocence that you see in children, in so many people, in saints, and in most of the incarnations, that they are empowered by their innocence. And this innocence first filled the whole space. Even before creating the space, innocence was there. That was the first creation of element, and that was the innocence. So Om is innocence which does all the living work on this earth. For example, we see these flowers become fruits. We take them for granted. We don't understand that there must be some great mechanism to make the flowers a fruit. We take everything for granted. For example, we take ourselves for granted. We have come from amoeba stage to this stage, and we take ourselves for granted. We don't know how we have become this. We have to know that we have become this because there must be some purpose behind it. And because we do not know the purpose, that's why we are confused. Now this U and Ma are three powers. The first power, as we call it in Sahaja Yoga language, in a personified way, is of creation power, you can say. The power, is the first power is of the desire power, by which God desired. We call it as the Mahakali power, which resides on the left side of the primordial being, which resides within us on the left-hand side, which is manifesting outside the left sympathetic nervous system, which looks after, caters after our past, which caters after our emotions. Just now somebody told me that in the West it is not regarded very good to express your emotions, which is a wrong thing. You should not suppress your emotions. Emotions are very important because they give the balance to personality. Whatever it is, this left side developed into a society of people, groups of people who started worshipping God without thinking, like Catholicism you can say, or any such thing, that they did not think. There was non-reflecting kind of people who would just surrender to God and pray to God. But as I told you yesterday, the mistake was that we believed that we have achieved the end was a wrong thing, because we were not educated on that point. Just by going to some guru, by reading some book, by propounding some sort of a theory, or by saying that we are such and such, we do not become. And such people who just became different organizations really created a fortress for themselves into which truth could not enter. So we had to keep ourselves open to know that yes, we believe in God, all right, but still the light of God has not been expressed within us. It is not yet we have felt the light on our central nervous system. If we really
are truthful, we have to just believe that yes, there is God, there is His power. Because we see all these things happening which we take for granted, we can't explain. At least we have to believe there is a power, all-pervading power which does this. Imagine an Indian will produce an Indian child, a mango tree will produce mangoes, an apple tree will produce apple. Who does this sorting out? It's tremendous. Tremendous things are happening, but we take everything for granted. Now, all these things happen to us, but we take things for granted, and also we take for granted our beliefs. So the left-sided people started working on the devotion and dedication and saying that God, you are everything. But those who were not educated by great saints and seers accepted it as if they are the chosen ones, or they are something already achieved God, or they are already realized souls, and they formed groups. And that was the death of truth there. Now the second type of people came out of the another power, which is the right side power of action, of creation. Out of this power, the whole creation took place of all the sun, the moon, the stars and all constellations, and all the 14 universes were created out of this power, which is the right-sided, called as Mahasaraswati. This power started working among people, and they thought that as this power has created all the elements, we should try to go to the essence of the element and try to invoke it. So the invocation of the element started by another group of people. The group of people that started this were doing yajnas. You see, they used to invoke the fire and say the mantra of Yom, of the Nirakara, is the formless, and they tried to do many things of this kind just to invoke the element. So the second group of people started doing this. Now, invoking the element has resulted into today's knowledge of science, because once you go into the essence of the matter or the elements, you can harness it and you can find out how to use it. There's another method also by which you can harness it. If you become really the spirit, you can manage that also. But at the rational level and the human level, they achieve the science. But science is still a blind lane. And not only that, but it has a linear movement by which we have developed horrible things like atom bombs and all these modern things which are shattering our confidence. So the second group of people were searching in this. There was a third group of people who came out of the third power of Mahalakshmi, who were the people who were just trying to see the spirit evolve themselves. And the third type of people were the ones who went into the forest and lived there. Thank God, India is such a country that you can live under a tree. You don't have to wear a coat and hat when you have to go out of the house, spend about 15 minutes dressing up yourself to protect. So this place, India, is a place where you can live in a forest, you don't need much, you can eat fruits, and you can be happy there. So the attention of people did not move outside as it moved in the West. They were not bothered as to get protection for themselves, make the houses, how to then get the cars and all those things which are needed for human comfort. I mean, it went to the other extreme of comfort. But in India, when this meditation took place, these great seers worked it out in such a way to find out what is the method of evolution. You'll be surprised, 14 years back, we have a poet called Markandeya who has described the evolutionary process in human beings. He has described it clearly, how the Kundalini rises, how she gives you the moksha, the realization.
மந்திரங்கள் எமது ஆத்மாவின் வெளிப்பாடு ஆக இருக்கலாம். இதயபூர்வமாக எமது சொந்த மொழியில் நாம் வெளிப்படுத்தலாம். மற்றும் சமஸ்கிருத மந்திரங்கள் இருக்கின்றது. குண்டலினி எண்ணெய் சுழுமுனை நாடி வழியாக சக்கரங்களை ஒவ்வொரு சக்கரங்களையும் துளைத்து மேலெழும் போது ஒலி எழுப்பப்படுகின்றது. இது அந்தந்த சக்கரங்களுக்குரிய மந்திரங்களாக வருகின்றது, சமஸ்கிருத மந்திரங்கள். மற்றும் இன்று நாம் அந்த ஓம் என்ற மந்திரத்தை பற்றி பார்த்தோம். அது படைப்பின் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒலி ஆகும். இந்த ஓம் என்பது குழந்தை தனம், அதாவது நேர்மையான அறிவு நிறைந்த குழந்தை உள்ளம், அதை பிரதிபலிப்பதே இந்த ஓம் ஆகும். கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவில்லாத தூய்மை, அதி தூய்மையானது, அதி தூய்மையான இந்த குழந்தை உள்ளமே இந்த ஓம், அந்த நேர்மையான அறிவு. எனவே இன்று இந்த ஓம் என்ற ஒலியை நாம் 3 தடவை கூறி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம்.
இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரா. இரு கைகளையும் கூப்பி மாதாஜியை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். உம்மோடு இன்று ஃபேஸ்புக் மூலம், சூம் மூலமாக இணைந்து கொண்ட அனைவருக்கும் நமது அன்பார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும்.